ஓம் சாந்தி. 15/8/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து நான் இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய ஷரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன், ஆத்மாவாகிய எனக்குள் அழியாத பாகம் பதிவாகி இருக்கிறது என்ற இதே சிந்தனை செய்யுங்கள். கேள்வி: சிவபாபாவிற்கு எந்த பிராக்டிஸ் இருக்கிறது, எந்த பிராக்டிஸ் இல்லை? பதில்: ஆத்மாவை ஞான ரத்தினங்களினால் அலங்கரிக்கும் பிராக்டிஸ் சிவபாபாவிற்கு இருக்கிறது. மற்றபடி ஷரீரத்தை அலங்கரிக்கும் பிராக்டிஸ் அவருக்கு இல்லை. ஏனென்றால் எனக்கு ஷரீரம் இல்லை என்று பாபா கூறுகிறார். இவருடைய ஷரீரத்தை நான் வாடகைக்கு எடுக்கிறேன். இருந்தாலும் இந்த ஷரீரத்தின் அலங்காரத்தை அந்த ஆத்மா சுயம் செய்து கொள்கிறது, நான் செய்வதில்லை. நானோ சதா அஷரீரியாக இருக்கிறேன். முரளியின் பாடல்: உலகமே மாறினாலும் நான் மாற மாட்டேன். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். யார் கேட்டார்கள்? ஆத்மா இந்த ஷரீரத்தின் காதுகள் மூலமாக கேட்டது. ஆத்மா எவ்வளவு சிறியதாக இருக்கிறது என்பது குழந்தைகளுக்கும் தெரிய வந்திருக்கிறது. அந்த ஆத்மா இந்த ஷரீரத்தில் இல்லை என்றால் ஷரீரம் எதற்கும் பயனில்லாமல் போய்விடும். எவ்வளவு சிறிய ஆத்மாவின் ஆதாரத்தில் இவ்வளவு பெரிய ஷரீரம் இயங்குகிறது. இந்த ஷரீரத்தில் வீற்றிருக்கும் ஆத்மா என்பது என்ன பொருள் என்று உலகத்தில் யாருக்குமே தெரியாது. இது அகால மூர்த்தி, அதாவது அழியாத மூர்த்தி ஆத்மாவின் சிம்ஹாசனமாகும். குழந்தைகளுக்கும் இந்த ஞானம் கிடைக்கிறது. எவ்வளவு ரமணீகரமான ரகசியங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஏதாவது ரகசியங்கள் நிறைந்த விஷயம் கூறப்படுகிறது என்றால் சிந்தனை ஓடுகிறது. குழந்தைகளாகிய உங்களுக்கும் கூட இவ்வளவு சிறிய ஆத்மா இவ்வளவு பெரிய ஷரீரத்தில் இருக்கிறது என்ற இதே சிந்தனை ஓடுகிறது. ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது. ஷரீரமோ அழிந்து போய்விடும், மற்றபடி ஆத்மா இருக்கும். இது மிகவும் சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். ஆத்மாக்களாகிய நம்மை தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே என்று கூறுகிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த ஷரீரத்தில் இருக்கும் ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மா வந்து கற்பிக்கிறார் என்று புரிந்து கொண்டிருக்கும் மனிதர்கள் யாரும் இல்லை. நம்ம கிளாஸில் இருக்கும் போது யாராவது புதுசாக யாராவது வந்தால் கூட அவங்களுக்கு என்ன தோணும்? ஏதோ சொற்பொழிவு நடந்துட்டு இருக்கு, மனிதர்கள் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஷரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு பரம்பிதா பரமாத்மா வந்து கற்பிக்கிறார் என்ற விஷயம் ஒரு மனிதருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றார். எவ்வளவு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் வேலை தொழில் ஆகியவற்றில் சென்றுவிடும் போது மறந்து விடுகிறீர்கள். ஹே ஆத்மாக்களே, இப்பொழுது என்னுடைய வழிப்படி நடங்கள் என்று தந்தை கோருகிறார். இது அழியாத ஆத்மாவிற்கு அழியாத தந்தை மூலம் அழியாத வழி கிடைக்கிறது. அந்த அழியக்கூடிய ஷரீரதாரிகளுக்கு அழியக்கூடிய ஷரீரதாரிகளின் வழிதான் கிடைக்கிறது. சத்யுகத்திலோ நீங்கள் இங்கத்திய பிராப்திகளை தான் அடைகிறீர்கள். அங்கு ஒருபோதும் தவறான வழி கிடைப்பதில்லை. இப்போதைய ஸ்ரீமத் அழிவற்றதாக ஆகிவிடுகிறது. அது அரைக்கல்பம் வரை இருக்கும். இது புதிய ஞானம். இதை கிரகித்துக் கொள்வதற்கு எவ்வளவு புத்தி வேண்டும்?
மேலும் அது செயலிலும் வர வேண்டும். யாரெல்லாம் ஆரம்பத்திலிருந்து நிறைய பக்தி செய்திருப்பார்களோ அவர்களால் தான் நல்ல முறையில் தாரணை செய்ய முடியும். பாபா நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார் என்பதும் குழந்தைகளுக்கு தெரியும். இப்பொழுது மீண்டும் நாம் வீட்டிற்கு செல்வோம். எங்கிருந்து அனைத்து ஆத்மாக்களும் வருகிறார்களோ அது நம்முடைய வீடாகும். அங்கே ஷரீரமே இருக்காது. பிறகு சப்தம் எப்படி இருக்க முடியும்? ஆத்மா இல்லை என்றால் ஷரீரம் ஜடமாகி விடுகிறது. மனிதர்களுக்கு ஷரீரத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்கிறது. ஆத்மா ஷரீரத்திலிருந்து வெளியேறிவிட்டால் மீதம் இருப்பது 5 தத்துவங்கள்தான். அதன் மீது கூட எவ்வளவு அன்பு இருக்கிறது. மனைவி கணவனின் சிதை மீது ஏறுவதற்கு தயாராகி விடுகிறாள். ஷரீரத்தின் மீது எவ்வளவு மோகம் இருக்கிறது. இப்பொழுது முழு உலகத்தில் இருந்து நஷ்டோ மோகா, அதாவது மோகத்தை வென்றவர் ஆக வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இந்த ஷரீரமோ அழிந்துவிடப் போகிறது. எனவே அதிலிருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும் அல்லவா? சிவபாபாவின் நினைவில் இல்லாமல் ஏதாவது காரியம் செய்கிறீர்கள் என்றால் பாவம் ஏற்பட்டு விடுகிறது. நாம் சிவபாபாவிடம் செல்கிறோம். பிறகு அடுத்த பிறவியில் வேறு உறவினர்கள் இருப்பார்கள். அங்கு தேவதைகளின் மடியில் செல்வீர்கள். இந்த ஈஸ்வரிய மடி ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. நீங்கள் சோழிகளுக்கு பின்னால், அதாவது அழியக்கூடிய பணத்திற்கு பின்னால் ஏன் தொந்தரவுக்கு ஆளாகிறீர்கள் என்று பாபா கூறிக்கொண்டே இருக்கிறார். சோழிகள் கூட அதிகமாக வேண்டுமா என்ன? ஏழைகள் உடனே புரிந்து கொண்டு விடுகிறார்கள். செல்வந்தர்களோ இப்பொழுது எங்களை பொறுத்தவரை இங்கேயே சொர்க்கம் இருக்கிறது என்கிறார்கள். மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே இப்பொழுது இது சோழி போன்ற பிறவி என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நாமும் அதுபோலதான் இருந்தோம். இப்பொழுது பாபா நம்மை என்னவாக ஆக்குகிறார்? குறிக்கோள் இருக்கிறதல்லவா? நரனிலிருந்து நாராயணன், நாரியிலிருந்து லக்ஷ்மி. இது மிக பெரிய தேர்வாகும். இதில் சிறிதளவு கூட அலட்சியமாக இருக்கக்கூடாது. தவறுகள் செய்யக்கூடாது. தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறார். எனவே அதன்படி நடக்க வேண்டும். சட்டங்கள், நியமங்கள் ஆகியவற்றை மீறக்கூடாது. ஸ்ரீமத் மூலமாகத்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். மிக உயர்ந்த குறிக்கோள் ஆகும். எனவே தன்னுடைய தினசரி கணக்கை வையுங்கள். சம்பாதித்தேனா இல்லை நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டேனா? தந்தையை எவ்வளவு நினைவு செய்தேன்? எத்தனை பேருக்கு வழி கோரினேன் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். குருடர்களின் ஊன்றுகோல் நீங்கள்தானே. உங்களுக்கு தான் ஞானத்தின் 3வது கண் கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எப்படி தந்தை இனிமையாக இருக்கிறாரோ அதேபோல் இனிமையானவராக ஆகி அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு செய்யக்கூடாத செயலையும் செய்யக்கூடாது. உத்தமத்திலும் உத்தமமான நன்மைக்கான காரியங்கள்தான் செய்ய வேண்டும். 2வது பாயிண்ட், சோழிகளுக்கு பின்னால் சென்று தொந்தரவுக்கு உள்ளாக கூடாது. முயற்சி செய்து தங்களுடைய வாழ்க்கையை வைரம் போல் ஆக்கிக்கொள்ள வேண்டும்.
கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. வரதானம்: நிச்சயமென்ற காலை உறுதியாக வைக்கக்கூடிய சதா நிச்சய புத்தியுடைய கவலையற்றவர் ஆகுங்கள். அனைத்தையும் விட மிக பெரிய நோய் கவலை. அதற்கான மருந்து மருத்துவர்களிடம் இல்லை. கவலைப்படுபவர்கள் பிராப்திகளின் பின்னால் எவ்வளவு ஓடுகிறார்களோ அவ்வளவு பிராப்திகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆகையால் நிச்சயம் என்ற கால் சதா உறுதியாக இருக்க வேண்டும். சதா ஒரே பலம், ஒரே நம்பிக்கை என்ற இந்த கால் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம். நிச்சயிக்கப்பட்ட வெற்றியாளர்கள் சதா கவலையற்று இருப்பார்கள். மாயை நிச்சயமென்ற காலை அசைப்பதற்காகவே விதவிதமான ரூபங்களில் வருகிறது. ஆனால் மாயை அசைந்துவிட வேண்டும், உங்களுடைய நிச்சயம் என்ற கால் அசையக்கூடாது. அப்போது கவலையற்றவராக ஆகுவதற்கான வரதானம் கிடைத்துவிடும். ஸ்லோகன்: ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மையை பார்த்து கொண்டே செல்லுங்கள். அப்போது விசேஷ ஆத்மா ஆகி விடுவீர்கள். அவ்யக்த சமிக்கை: கோபியர்களாகிய உங்களுடைய சரித்திரத்தில் சர்வ சம்பந்தத்தின் சுகம் தந்தையிடமிருந்து அடைபவர்கள் மற்றும் மூழ்கி இருப்பவர்கள், அதாவது சர்வ சம்பந்தத்தின் அன்பில் மூழ்கி இருப்பவர்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. மிகவும் அன்பானவர்களை சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த அன்பு சந்திப்பில் ஒருவருக்கொருவர் ஒன்றாகி கலந்து விட்டார்கள் அல்லது இருவரும் ஒன்றாகி விட்டார்கள் என்ற இந்த வார்த்தைகள்தான் இருக்கும். ஆக தந்தையின் அன்பில் மூழ்கிவிட்டீர்கள் என்றால் தந்தையின் சொரூபமாகி விட்டீர்கள். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். மலரே மலரே அறிவாயா இம்மனதின் மகிழ்வை உணர்வாயா. என்னை நான் அறிந்தேன், ஆத்மாவை உணர்ந்தேன். என்னை நான் அறிந்தேன், ஆத்மாவை உணர்ந்தேன். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். பரம தந்தை சிவனின் தியான தரிசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம். ஓம் சாந்தி ஓம்.